வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கோட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் விஜய் வந்து ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடில் ஒரு முக்கியமான மெம்பராக இருக்கார். அதுக்கான அசைன்மெண்ட்டை செய்கிறதுக்காக கென்யாவுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ட்ரெயினை பிளாஸ்ட் பண்ணிட்டு அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வரும்போது இந்த படத்தோட வில்லனான மோகனை கொன்னுட்டு வந்துடுறாரு. அவர் திருப்பி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட மனைவி ஸ்னேகா வந்து அவர் மேலே நிறைய சந்தேகப்படுறாங்க. அதனால வேறு வழியே இல்லாமல் அவங்க குடும்பத்தையும் கூட்டிகிட்டு அவரோட 2வது அசைன்மெண்ட்டை செய்கிறதுக்காக பேங்காக் போகிறாரு. இப்படியாப்பட்ட சூழலில் பேங்காக்கு போன விஜயோட பையனை வந்து ஒரு கும்பல் வந்து கொண்டுடுறாங்க. ஸோ வந்து அவரும் அவரோட ஒய்ஃபும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறக்குது. அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஸ்னேகாவும் விஜயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் அப்படியே காலத்தை ஓட்டிடுறாங்க. அப்படியே ஒரு 20 வருஷம் ஓடிடுது. இப்போது கட் பண்ணால் விஜய் வந்து இன்னொரு அசைன்மெண்ட்டுக்காக ரஷ்யா போகிறாரு. ரஷ்யா போயிட்டு அங்கே வந்து அந்த அசைன்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்கப்போ அவரை வந்து ஒரு கும்பல் அட்டாக் பண்ண வராங்க. அந்த கும்பலில் ஒருத்தர் பார்த்தா பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசல் விஜய் மாதிரியே இருக்கார். அவரை பார்த்தவொடனே நம்ம விஜய்க்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. இது யாருன்னு பார்த்தா அந்த சின்ன வயசில் இறந்து போனார் இல்லையா, அந்த விஜயா தான் இருக்குது இவர். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இவர் கூடயே வந்து சென்னைக்கு வந்துடுறாரு அந்த குட்டி விஜய். ஸோ வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது டக்குன்னு வந்து விஜயோட டீமில் இருக்க ஒரு ஹெட்டை யாரோ ஒருத்தர் கொண்டுடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா இன்டர்வலில் வந்து நம்ம குட்டி விஜய் தான் அந்த பாஸை கொண்டுடுறாரு. இப்போ பார்த்தா அடுத்தடுத்து விஜய் டீமில் இருக்க நிறைய பேர் சாகுறாங்க. இப்படிமா விஜய் கூட இருக்க எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்களெல்லாம் யார் கொல்றா அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி போகிறாரு. பார்த்தா அவருக்கு அங்கே பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அவரோட பையன் தான் இவங்க எல்லாத்தையும் கொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த பையனை வந்து என்ன செஞ்சார், கொன்னாரா இல்லை மன்னிச்சு விட்டாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் கதை அப்படின்னு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, வெங்கட் பிரபு வந்து என்ன ஒன்லைன் சொல்லி விஜயை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாருன்னா, விஜய் சார், உங்கள் பையனை வில்லன் வந்து கடத்தி கொண்டு போய் மனசை மாற்றி உங்களுக்கு எதிராகவே திருப்பி உங்களையே கொல்ல திருப்பி கூட்டிகிட்டு வரான் பல வருஷம் கழிச்சு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த ஒன்லைனை கேட்டவுடனே பல எம்ஜிஆர் படங்கள் ஞாபகம் வரும், பல தமிழ் சினிமா, இந்திய சினிமாக்கள் ஞாபகம் வரும். ஏன்னா பல சினிமாக்களில் இந்த கதையை நம்ம வந்து அடித்து துவைச்சாச்சு. ஆனால் இந்த கதையை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண இந்த வித்தியாசமான ஸ்க்ரீன் ப்ளே தான், விறுவிறுப்பான ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் ஆகி போச்சு. இந்த படத்தில் இருக்க மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்க மோகன் வந்து அவர் வந்து பார்க்குறதுக்கு வில்லன் மாதிரியே இல்லை. ஒரு நல்ல கேரக்டர் ரோல் கொடுத்தா அருமையாக பண்ணுற ஒரு மாதிரி தான் இருக்கார். அதனால் வந்து பெருசாக வில்லனிசம் ஒர்க் ஆகலை. அதனால் இந்த படத்தில் வந்து குட்டி விஜயவே இவங்க வந்து வில்லனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளைய தளபதியை பழிவாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லாதனால நம்மளால் வந்து அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. அந்த ஒரு பிரச்சனை இந்த படத்தை பிளாக் பஸ்டர்லேருந்து கொஞ்சம் கம்மியாக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இடத்த மட்டும் நல்லா யோசிச்சு இளைய தளபதி வந்து தளபதியை பழிவாங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை வந்து நம்ம ரசித்து பார்த்துருக்கலாம். அதுக்கு இவங்க வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். முதல் பாசிட்டிவ் வந்து விஜய் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து 50 வயசு ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்ல சினிமா விட்டு போப்பார். அதனால் வந்து அவரோட மேக்ஸிமம் எஃபோர்ட்டை போட்டு எல்லா சீனும் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் நடித்து கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். 2வது பாசிட்டிவ் என்ன பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. படம் ஆரம்பித்து ஒரு 1 மணி நேரம் இன்ட்ரடக்ஷனே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு நிற்காமல் பரபரன்னு போயிட்டே இருக்கும். அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 3வது பார்த்திங்கன்னா, அந்த டீஏஜிங் பண்ண விஷயம். அது வந்து சில க்ளோஸ்அப்ஸில் தெரிஞ்சால் கூட வைடு ஷாட்டு, மிட்டு ஷாட்லலாம் வந்து ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு. இன்னும் இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ் நிறைய விஷயம் இருக்குது. 2வது விஷயம் வந்து இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு என்கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதை தான் பழைய எம்ஜிஆர் காலத்து கதை. அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆகி போச்சு. 2வது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பாட்டும் பிஜிஎம்மும் என்ன தான் மொக்க பாட்டு போட்டால் கூட விஜய் வந்து அதை ஆடி நல்ல பாட்டாக மாற்றிடுறாரு. இருந்தாலும் நம்ம சொல்லி தானே ஆகணும், யுவன் சங்கர் ராஜா ஏதோ வேண்டா வெறுப்பா காண்டாமிருகத்துக்கு பிள்ளை பெற்ற மாதிரி மியூசிக்கும் பிஜிஎம்மும் போட்டு வச்சுருக்காரு. கிளைமேக்ஸ்லலாம் பிஜிஎம்மே இல்லை. அது வந்து இவங்க வந்து வேறு ஏதோ வச்சு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணி அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. 2வது நெகட்டிவ் இது. 3வது நெகட்டிவ் பார்த்திங்கன்னா,
இந்த படத்தில் நிறையா க்ரீன் ஸ்க்ரீன் ஷாட்ஸ்லாம் வருது. அதெல்லாம் வந்து அப்பட்டமா க்ரீன் ஸ்க்ரீன் ஷாட்ஸ்னே தெரியுது. இந்த லைலா, அதுக்கப்புறம் இந்த அஜ்மல், அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுத்த சம்பளத்தை கம்மி பண்ணிவிட்டு அந்த காசை க்ரீன் ஸ்க்ரீன்காரங்க கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நெகட்டிவாக போச்சு. மித்தபடி இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இந்த படம் வந்து இந்த கண்டென்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். படத்தில் போனால் அப்படியே கண்டென்ட் பரபரன்னு இருக்கணும். அந்த மெயின் கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்த படத்துக்கு போகாதீங்க. நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஒரு விஜயை ரசிச்சுட்டு, நல்ல பாட்டை, நல்ல டான்ஸை பார்த்துட்டு, பழைய ஆக்டர்ஸோட நடிப்பெல்லாம் பார்த்துட்டு நான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2, 3 ட்விஸ்ட்டு, டர்ன்ஸு, பிளாட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கு போங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை தான் இவங்க டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதாக தான் இருக்குது. இந்த படம் வந்து அர்ச்சனா கல்பாத்தி நிறைய இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஹைப் பண்ணாமையாக இருந்திருக்கலாம். இந்த 2 பேர் இந்த பிரேம்ஜி வைபவம் ஹைப் பண்ணி விட்டு தேவையில்லாமல் காலையிலேருந்து ஒரே நெகட்டிவ் ரிவ்யூஸாகவே இருந்துச்சு. அப்புறம் படம் பார்த்த உடனே தான் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. அப்பாடா, படம் வந்து இவங்க கழுவி ஊற்றுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக ஒரு வாட்டி ஃபேமிலியோடு போய் பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு.